Hi, hello, how are you friends? You're watching Being Uncut and இன்னைக்கான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பைத்தான்ல இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ்னா என்ன அண்ட் ரெண்டு ஆப்ரேட்டர்ஸோடைய டீடைல்ஸ், அதாவது அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இதுல இருக்கக்கூடிய ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு, அதோட ஒர்க்கிங் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் இப்போ பைத்தான்ல தான் இன்னைக்கு ஒர்க் பண்ண போறேன். ஸோ பைத்தான் ஓப்பன் பண்றேன். இதுதான் பைத்தான் ஐடி. அதாவது நம்ம ப்ரோக்ராம் இல்லாம டைரக்டா ஒர்க் பண்றதுக்காக, பைத்தான் என்விரான்மெண்ட்ல டைரக்டா ஒர்க் பண்றதுக்காக பைத்தானே டிஃபால்ட்டா கொடுக்கக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட் இது. ஸோ ஃபர்ஸ்ட் வேரியபிள்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஒரு எக்ஸல் சீட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ மெமரி லொகேஷன்ஸ் இங்க 1 2 16 மெமரி லொகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் மெமரி லொகேஷன்ஸ் நேமு. ஸோ இது 1 2 3 4ல இருந்து 1ல இருந்து 16 வரைக்கும் இருக்கக்கூடிய லைனா ஒவ்வொரு லொகேஷன்ஸ் இருக்கு. இப்போ 1ல நான் ஒரு 13 சேவ் பண்ணி வச்சிருக்கேன். 3ங்கிறத 14 சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இது ஆக்சுவலி ஒவ்வொன்றும் ரேண்டமா ஒவ்வொரு இடத்துல இருக்கு. ஸோ இதை நான் கூப்பிடணும்னா இதோட எக்ஸாக்ட் மெமரி லொகேஷன்ஸ் நமக்கு தெரியணும். ஸோ இதில் நம்ம டிஃபால்ட்டா பார்த்தோம்னா மெமரி லொகேஷன் 1 3 தெரியும். பட் கம்ப்யூட்டர்ஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 4,28,000 4,82,000 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு லொகேஷன்ல அந்த மாதிரி ஒரு ரேண்டமா ரெண்டு லொகேஷன் ஷேர் ஆகிக்கும். ஸோ அந்த லொக்கேஷனை நேமிங் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா வேரியபிள்ஸை யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த மெமரி லொக்கேஷன் 1 ஏன்னு நான் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். மெமரி லொக்கேஷன் 3 பின்னு மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் ஏன்னு கால் பண்ணேன்னா 30ங்கிற வேல்யூ இருக்கக்கூடிய அந்த இடம், அந்த மெமரி லொக்கேஷனை இது பார்த்துக்கும். அதே மாதிரி பின்னு நான் கால் பண்ணேன்னா 40ங்கிற வேல்யூ இருக்கக்கூடிய மெமரி லொக்கேஷன், அதாவது 3ங்கிற மெமரி லொக்கேஷன் அது பாயிண்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி தான் வேரியபிள்ஸ் ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ நான் டைரக்டா ப்ரோக்ராம்குள்ள போறேன். ஸோ நான் இப்போ a is equal to 20 அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இப்போ நான் ஏவை பிரிண்ட் பண்றேன். ஏ பிரிண்ட் பண்ணா ஏவோட வேல்யூ 20 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி நான் b இன்னொரு வேல்யூ இன்ஸ்லைஸ் பண்றேன். b is equal to 10 அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ இப்போ நம்ம பைத்தான்ல என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா அரித்மெட்டிக் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நார்மலா இருக்கக்கூடிய மேத்மெட்டிக்கல் கால்குலேஷன்லாம் எதை வச்சு பண்ணுவோம்? பிளஸ், மைனஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். இந்த நாலு தான் மேக்ஸிமம் நம்ம கண்டுபிடிப்போம் மேத்மெட்டிக்கல் தான். அண்ட் எக்ஸ்ட்ரா வரக்கூடியது இந்த பெர்சன்டேஜ் சிம்பிள். பெர்சன்டேஜ் சிம்பிள் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா இப்போ நம்ம ஒரு டிவிஷன் பண்றோம், அந்த டிவிஷனுடைய கோஷியன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஸ்லாஷ், அதாவது டிவிஷன்ங்கிற வேல்யூ நம்ம யூஸ் பண்றோம். அதே அந்த டிவிஷன்ல இருக்கக்கூடிய ரிமைண்டர் வேல்யூ என்ன கண்டுபிடிக்கிறதுக்காக பெர்சன்டேஜ் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி எக்ஸ்போனென்ஷியல், இது எதுக்குன்னா பவர். ஸோ இதை நான் ப்ரோக்ராமா போட்டு காமிக்கிறேன். ஸோ ஏவோட வேல்யூ 20 நம்ம இன்ஸ்லைஸ் பண்ணியாச்சு, பியோட வேல்யூ 10 இன்ஸ்லைஸ் பண்ணியாச்சு. ஸோ a plus b 30. ஸோ a plus bனா ஏல இருக்கக்கூடிய வேல்யூ பில இருக்கக்கூடிய வேல்யூ பிளஸ் பண்ணுது. அப்ப 20 plus 10 is equal to 30 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுது நமக்கு. அப்ப a minus b என்னன்னா 20 minus 10, அதாவது a ஓட வேல்யூ 20, b ஓட வேல்யூ 10. 20 minus 10 ஓட வேல்யூ 10. அண்ட் ஆல்சோ a ஸ்டார், இந்த ஸ்டார்ங்கிறது நமக்கு டிஃபால்ட்டா மல்டிப்ளிகேஷனை மார்க் பண்ணுது. a star b, அதாவது 20 into 10, 2 10s are 20 and into 10 200. ஸோ 200ங்கிறது பிரிண்ட் பண்ணுது. இப்போ a divided by b அப்படி சொல்லிட்டு நம்ம போடுறோம். இது ஏன் float வேரியபிளா பிரிண்ட் பண்ணுதுன்னா, டிஃபால்ட்டா டிவிஷன் பண்றப்ப நமக்கு float வேரியபிள்ஸா தான் வரும். ஏன்னா டிஃபால்ட்டா நமக்கு டெசிமல் வேல்யூஸ் காமிக்காது. மற்ற லாங்குவேஜ்ல பார்க்கறப்ப டெசிமல் வேல்யூஸ் மேக்ஸிமம் காமிக்காது. டெசிமல் வேல்யூஸ் இல்லாம எப்பவுமே டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய இன்டீஜர் வேல்யூஸ் மட்டும் தான் காமிக்கும். பட் பைத்தான்ல அப்படி கிடையாது. எப்பவுமே டிவிஷன் பண்றப்ப டெசிமல் வேல்யூ காமிக்கும். ஸோ இந்த டெசிமல் வேல்யூ எனக்கு வரக்கூடாது, நீரா இருக்கக்கூடிய ஒரு இன்டீஜர் வேல்யூ தான் எனக்கு வேணும் அப்படி சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஃப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். அதாவது ஃப்ளோருங்கிறது இந்த சிங்கிள் டிவிஷன் சிம்பிளை 2 தடவை போடுறோம். ஸோ 2 ஸ்லாஷ் போட்டோம்னா அது ஃப்ளோர் வேல்யூவா காமிக்கும். ஸோ a டபுள் ஸ்லாஷ் b அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 2.5, 2.5க்கு நேரா இருக்கக்கூடிய இன்டீஜர் வேல்யூனா 2. இதே இது ஒரு 2.6, 2.5க்கு மேல இருந்துச்சுன்னா, இப்போ b யோட வேல்யூ 3 டிஃபைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா
a டபுள் ஸ்லாஷ் b ஓட வேல்யூ என்னவா இருக்கும்னா 3. ஒருவேளை உங்களுக்கு டவுட் வரலாம், ஸோ அதுக்காக நான் காமிச்சேன் 3.3333 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். கடைசியா எக்ஸ்போனன்ஷியல் a டபுள் ஸ்டார் b. எக்ஸ்போனன்ஷியலோட வேல்யூ என்ன வரும்னா ஏங்கிறது பேஸ் வேல்யூவா இருக்கும், பிங்கிறது பவர் வேல்யூவா இருக்கும். ஸோ a பவர் b அப்படிங்கிற ஃபார்முலா எடுத்துக்கோம். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்குறோம், a is equal to 10 கொடுத்துருக்கோம், b is equal to a equal to 10 அப்படின்னு சொல்லிட்டு கீழே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். மேல இருக்கிற வேல்யூ விட்டுட்டு கீழே மறுபடியும் நம்ம ரீடிஃபைன் பண்ணியிருக்கோம் a ஓட வேல்யூவை. அதே மாதிரி இங்க ஒரு தடவை நம்ம b ரீடிஃபைன் பண்ணியிருக்கோம், மறுபடியும் இன்னொரு தடவை ரீடிஃபைன் பண்ணியிருக்கோம் b is equal to 3 சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து 10 பவர் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர். இப்போ 10 பவர் 3 is equal to 1000 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகுது. பெர்சன்டேஜ் என்ன வேல்யூ காமிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கல, ஸோ அதை நான் இன்னொரு தடவை காமிச்சிடுறேன். இப்போ வந்து a percentage b அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ a percentage b ஓட வேல்யூ 1ன்னு வருது. என்னன்னா வந்து a ஓட வேல்யூ 10, b ஓட வேல்யூ 3. 10 divided by 3 என்ன வரும்னா கோஷியன்ட் வந்து 3ன்னு வரும் அண்ட் ரிமைண்டர் வந்து 1ன்னு இருக்கும். ஸோ ரிமைண்டர் வேல்யூ என்ன 1. ஸோ 1 பிரிண்ட் பண்ணுவீங்க. ஸோ இப்போ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா என்ன பார்த்துருக்கோம்னா வந்து ஃப்ளோர் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஈக்குவல் டு, நார்மலாக வந்து நம்ம ஒரு வேரியபிளுக்கு வந்து ஒரு வேல்யூ அசைன் பண்ணோம்னா ஈக்குவல் டுங்கிற அந்த வேல்யூ யூஸ் பண்ணுவோம். பிளஸ் ஈக்குவல் டு, மைனஸ் ஈக்குவல் டு, ஸ்டார் ஈக்குவல் டு, ஸ்லாஷ் ஈக்குவல் டு, டபுள் ஸ்லாஷ் ஈக்குவல் டு, டபுள் ஸ்டார் ஈக்குவல் டு, பெர்சன்டேஜ் ஈக்குவல் டு. ஸோ இப்போ வந்து நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் என்னென்னு பார்த்தாச்சு. ஸோ இப்போ வந்து இங்கே பார்க்கலாம் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏவோட வேல்யூவை நான் 10 அசைன் பண்ணிட்டேன், பியோட வேல்யூ நான் 5 அசைன் பண்ணுறேன். ஸோ பிளஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுன்னா, ஸோ இப்போ நான் ஏவோட வேல்யூ பிரிண்ட் பண்ணேன்னா 15. என்ன பண்ணுதுன்னா a equal to a plus b. இந்த ஃபங்க்ஷன் இவ்வளோ பெரிய லைனை தான் நம்ம இந்த சின்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி சின்னதாக போட்டிருக்கோம். இப்போ நான் ஏவோட வேல்யூ பிரிண்ட் பண்ணா மறுபடியும், ஸோ இங்கே வந்து ஏவோட வேல்யூ 15 மாறிடும். ஸோ அதனால வந்து 15 plus 5 is equal to 20 அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு. இப்போ நான் ஏவை பிரிண்ட் பண்ணனா 20 தான் இருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து a மைனஸ் ஈக்குவல் டு b. a மைனஸ் ஈக்குவல் டு bனா ஏவோட வேல்யூல இருந்து b மைனஸ் பண்ணணும். அதாவது a பிரிண்ட் பண்றோம் 15 வந்துருச்சு. ஸோ a ஈக்குவல் டு a மைனஸ் b. இதுதான் வந்து இந்த ஆப்ரேட்டரோட ஃபுல் ஃபார்ம். அடுத்து என்ன பார்க்கணும்னா மல்டிப்ளிகேஷன், அதாவது ஆஸ்ட்ரிக்ஸ் ஈக்குவல் டு a மல்டிப்ளை ஈக்குவல் டு b. ஏவோட வேல்யூ பிரிண்ட் பண்ணோம்னா 50. அதாவது இங்க ஏவோட வேல்யூ 5 நமக்கு பிரிண்ட் ஆயிருக்குது. ஸோ பியோட வேல்யூ நம்ம 5 ஆல்ரெடி அசைன் பண்ணியிருக்கோம். 5 into 10 50 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகுது. a ஸ்லாஷ் ஈக்குவல் டு b. இது என்ன பண்ணணும்னா வந்து a is equal to a ஸ்லாஷ் b, அதாவது a divided b அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கும். நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் டிவிஷன் பண்றப்ப எப்பவுமே வந்து ஃப்ளோட் வேல்யூ தான் பிரிண்ட் பண்ணும். ஸோ அடுத்து வந்து என்ன பார்த்தோம்னா டிவிஷன் பார்த்தாச்சு, ஃப்ளோர் வேல்யூ. ஃப்ளோர் வேல்யூ எதுக்குன்னா வந்து நியராக இருக்கக்கூடிய இன்டீஜர் வேல்யூ. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து a பழையபடி 10 அசைன் பண்ணிக்கலாம். இப்போ a டபுள் ஸ்லாஷ் ஈக்குவல் டு b. இப்போ a ஓட வேல்யூ நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா 2. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஃப்ளோட் வேல்யூங்கிறது வரல. என்ன பண்ணியிருக்குன்னா வந்து நியராக இருக்கக்கூடிய இன்டீஜர் வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு அதை எடுத்து 2ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிருச்சு. ஸோ அதே மாதிரி வந்து இப்போ a percentage equal to b. இங்க a ஓட வேல்யூ 2ன்னு இருக்கு. ஸோ 2 divided by 5ன்னு வரும். 5ஆல வந்து 2 டிவைட் பண்ண முடியாது. ஸோ அதனால ரிமைண்டர் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பிரிண்ட் பண்ணிடுது. அதனால தான் இங்கே வந்து எந்த வேல்யூ சேஞ்ச் ஆகல. a ஈக்குவல் டு நான் வந்து a பிளஸ் ஸ்பேஸ் ஈக்குவல் டு நான் கொடுத்தேன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகாது, சின்டாக்ஸ் எரர் காமிக்கும். ஏன்னா வந்து இந்த ஆப்ரேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலையுமே ஆப்ரேட்டர்ஸ்குள்ள ஸ்பேஸ் வரக்கூடாது. ஸோ நம்ம ஒரு வேளை தெரியாதனமா ஸ்பேஸ் கொடுத்தோம்னா அந்த ஆப்ரேட்டர் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இன்னும் பவர் வேல்யூ பார்க்கல. இப்போ வந்து ஏவோட வேல்யூ நம்ம பழையபடி 10 அசைன் பண்ணிடலாம். a டபுள் ஸ்டார் ஈக்குவல் டு b. இப்போ ஏவோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா, அதாவது 10 பவர் 5. 10 பவர் 5ஓட வேல்யூ என்னன்னா 1 lakh. ஸோ வந்து 1 lakh அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்ல என்னென்ன பார்த்தோம்னா பிளஸ் ஆப்ரேட்டர் பார்த்துருந்தோம். பிளஸ் ஆப்ரேட்டர் என்ன பண்ணணும்னா வந்து ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணும். a பிளஸ் b அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணும். அதே மாதிரி மைனஸ் ஆப்ரேட்டர் சப்ராக்ட் பண்ணோம். ஸ்டார்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ரேட்டர் பார்த்தோம். அது என்ன பண்ணணும்னா a மல்டிப்ளை பை b. ஸ்லாஷ் பார்த்தோம். இது என்ன வேல்யூ பண்ணணும்னா a divided b. பெர்சன்டேஜ் வேல்யூ பார்த்தோம். பெர்சன்டேஜ் வேல்யூ என்ன பண்ணணும்னா a divided b ல வரக்கூடிய ரிமைண்டரை வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணோம். ரிமைண்டர் ஆஃப் a divided by b. ஸோ இதை நம்ம சிம்பிளா எப்படி எழுதணும்னா வந்து a percentage b. டபுள் ஸ்டார் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா
a to the power b அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிரிண்ட் பண்ணணும். இதை சிம்பிளாக எப்படி எழுதலாம்னா வந்து a டபுள் ஸ்டார் b. கடைசி என்ன பார்த்தோம்னா ஃப்ளோர் ஆப்ரேட்டர். ஃப்ளோர் ஆப்ரேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா நம்ம ஆல்ரெடி எடுத்துருக்கக்கூடிய a டிவைடட் பை b-யை ஒரு இன்டீஜர் வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ டேட்டா டைப்ஸை பற்றி உங்களுக்கு ஒரு வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் முடிஞ்சிருச்சு. அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸில் இருக்கக்கூடிய நான் சொன்னது எல்லாமே முடிஞ்சிருச்சு. நம்ம இன்னைக்கு பார்த்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் எவ்வளோ தான், இதோட ஒர்க்கிங் ஃபங்க்ஷன்ஸ் எவ்வளோ தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ ஈக்குவல் டு என்ன பண்ணணும்னா ஃபார் அசைனிங் பர்டிகுலர் வேல்யூ, அதாவது ஏதோ ஒரு வேல்யூ நம்ம வந்து ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்றோம். பிளஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு வேல்யூ வச்சிருக்கோம், அந்த வேல்யூக்கு பதிலா அதுல இருக்கக்கூடிய ஆல்ரெடி இருக்கக்கூடிய வேல்யூவை இன்னொரு வேல்யூவோட ஆட் பண்ணும், அதாவது இன்க்ரிமெண்டேஷன். இப்போ நம்ம டிஃபால்ட்டா வந்து a பிளஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி கொடுத்தோம்னா ஏவோட வேல்யூ பிரிண்ட் பண்ணோம்னா 11, அதாவது 1 ஆட் பண்ணிக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு இன்க்ரிமெண்டேஷனுக்காக தான் மெயினாக இதை யூஸ் பண்ணுவோம். டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் a இஸ் ஈக்குவல் டு a மைனஸ் b, இந்த வேல்யூ இது பிரிண்ட் பண்ணும். அண்ட் ஸ்டார் ஈக்குவல் டு இது எதுக்கு யூஸ் பண்ணோம்னா ஏவோட வேல்யூவை a மல்டிப்ளை பை b அப்படி சொல்லிட்டு அசைன் பண்ணிடுவோம். ஸ்லாஷ் ஈக்குவல் டு a ஈக்குவல் டு ஏவோட வேல்யூவை b ஆல் டிவைட் பண்ணால் என்ன வேல்யூ வருமோ அதை வந்து மறுபடியும் திருப்பி ஏக்கே அசைன் பண்ணுறோம். ஃப்ளோர் ஈக்குவல் டு ஃப்ளோர் வேல்யூ என்ன வருமோ, அதாவது ஏவும் பியும் வந்து டிவைட் பண்ணால் அதோட ஃப்ளோர் வேல்யூ என்னவா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேல்யூவை திருப்பி ஏகே அசைன் பண்ணுறோம். எக்ஸ்போனன்ஷியல் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூவை a பவர் b அப்படின்னு சொல்லிட்டு அசைன் பண்ணுறோம். கடைசியாக percentage equal to, அதாவது ஏவோட வேல்யூவை ரிமைண்டர் ஆஃப் a, b, அதாவது a டிவைடட் பை b ல இருக்கக்கூடிய ரிமைண்டர் என்ன வேல்யூ வருதோ அதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இன்னும் இருக்கக்கூடிய நிறைய ஆப்ரேட்டர்ஸ் பற்றியும் அண்ட் டேட்டா டைப்ஸை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.